வணக்கம் மக்களே. பயணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இனிமையானதுன்னு நினைக்கிறேன். ஏன் பயணங்கள் ரொம்ப இனிமையானது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம வந்து பயணப்படும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கான்ஃபிடன்ஸோட இருப்போம். நிறைய மக்களை சந்திப்போம். நிறைய நபர்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மக்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சந்திச்சுட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பயணிக்கணும்? வாழ்க்கையே வந்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பயணம் தான். அந்த பயணத்துல சில சமயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எறும்பு மாதிரி ஊர்ந்து போகணும். சில சமயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குதிரை மாதிரி ஓடணும். சில சமயம் வந்து யானை மாதிரி நடந்து போகணும். சில சமயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீச்சல் அடிச்சு போகணும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல வந்து எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்க கூட வந்து நேரத்தை வந்து அதிகமாக செலவிடுங்க. அப்படி செலவிடும் போது தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தால் உடனே வந்து பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அப்படி சொல்யூஷன் கிடைக்காதப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது அதுக்கான வழிகளை தேடலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய வாழ்க்கையில் வந்து பயணம் பண்ணுங்க. ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேற உங்களை நேசிக்கிறவங்க கூட போங்க. இல்லை நீங்கள் தனிமையாக போங்க. வாழ்க்கை வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.